அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு வாரத்தோட முதல் நாள் திங்கட்கிழமை. ஆ இன்னைக்கு நாள் எல்லாருக்குமே சந்தோஷமா அமையறதுக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி இன்னைக்கு மதியம் 2 மணி வரைக்கும் மேஷ ராசியில சந்திரன் இருக்கு. அதுக்கப்புறம் ரிஷப ராசிக்கு போகுது. ஸோ கலவையான நாளா தான் பல ராசிக்கு இருக்கு. ஸோ சூழ்நிலைக்கு ஏற்ப இந்த நாளை கொண்டு போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எந்த ஒரு பிரச்சனையிலயும் குறிப்பா சொல்லணும்னா ஒரு 2 ராசிக்கு மட்டும் தான் நல்லாகும். ரொம்பவும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆ மீதி இருக்கிற ராசில சராசரி நாளா தான் இருக்கு. கொஞ்சம் கவனமா பார்த்து கையாள வேண்டிய நாளா தான் இருக்கு. எந்த ஒரு விஷயத்திலயும் பதட்டப்படாதீங்க. யாருக்கா இருந்தாலும், எந்த ராசியா இருந்தாலும் ஜூலை 26 வரைக்கும் கொஞ்சம் நிதானமா நாட்கள நகர்த்துறது நல்லது. அதே மாதிரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆல் டைப் ஆஃப் வீடியோஸ் வரா மாதிரி பண்ணுங்க. கூடிய விரைவில 2, 3 நாளுக்குள்ள தினமும் லைவ் போடுற மாதிரி இருக்கு. பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டோம்னா, தேதி பார்த்தீங்கன்னா 26/5/2025 விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா, சதுர்தசி திதி பகல் 12:10 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு அமாவாசை திதி இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 3 நட்சத்திரம் பார்க்குற மாதிரி இருக்கு. காலையில 8:23 வரை பரணி நட்சத்திரம் இருக்கு. அதுக்கு பிறகு கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு. அது மறுநாள் காலையில 5:32 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு ரோகிணி நட்சத்திரம் இருக்கு. ஸோ 3 நட்சத்திரம் கார்த்திகை வழிபாடு இன்னைக்கு இருக்கு. யோகம் பார்த்தீங்கன்னா, சித்த யோகம் காலையில 8:23 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு கிருத்திகை நட்சத்திரத்தில மரண யோகம் இருக்கு. காலையில 5:32 வரைக்கும். அதுக்கு பிறகு ரோகிணி நட்சத்திரத்தில அமிர்த யோகம் இருக்கு. இன்னைக்கு நாள் முழுக்க கொஞ்சம் கவனம். கிருத்திகை விரதம், முருக வழிபாடு செய்றது நல்லது. நாள் கொஞ்சம் சரியில்ல. மரண யோகம் இருக்கு. புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது. சூரிய உதயம் காலையில 5:41க்கும், சூரியன் மறைவு மாலை 6:30க்கும் இருக்கு. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, காலையில 6:15 முதல் 7:15 வரை இருக்கு. மாலை 4:15 முதல் 5:15 வரை இருக்கு. கௌரி நல்ல நேரம் காலையில 9:15 முதல் 10:15 வரை இருக்கு. மாலை 7:15 முதல் 8:15 வரை இருக்கு. ராகு காலம் திங்கட்கிழமை 7:17லிருந்து 8:53 வரைக்கும் காலையில ராகு காலம் இருக்கு. யமகண்டம் காலையில 10:29 முதல் 12:06 வரை இருக்கு. குளிகை பகல் 1:42 முதல் 3:18 வரைக்கும் இருக்கு. பரணி நட்சத்திரத்தில் நல்ல காரியங்கள் செய்யலாம். ஆனாலும் இன்னைக்கு நாளெல்லாம் எதுவும் சரியில்லை. அதனால நோயாளிகளை குளிக்க வைக்க மாத்திரை மருந்து கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி கதிர் இருக்க மாடு வாங்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம். சதுர்தசி திதியும் எண்ணெய் தேய்ச்சி குடிக்கிறது, கறி சாப்பிட்ற மாதிரி, பயணம் செய்கிறது, அந்த மாதிரி விஷயங்களை செய்யறதுக்கு உதவியாக இருக்கும். ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா, மேஷ ராசிக்கு இன்னைக்கு கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசிக்கு கொஞ்சம் கலவையான நாளாக தான் இருக்கு. குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். அதே மாதிரி பகலுக்கு மேலே கொஞ்சம் செலவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. வேலை செய்கிறவங்களுக்கு வேலை பளு கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கு. உறவினர்கள் வழியில் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். மனசில் தேவையில்லாத கொஞ்சம் கவலைகள் மதியத்துக்கு மேலே ஏற்படுற மாதிரி இருக்கு. அதெல்லாம் விலக்கி வச்சுட்டு பாசிட்டிவாக இன்னைக்கு நாளை கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு நாள் சாதகமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வியாபார விஷயமா எடுக்கிற புதிய முயற்சிகளில் கொஞ்சம் கவனமாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா அனுகூலமான பலன் கிடைக்கும். தெய்வீக காரியங்களில் மனசு ஈடுபாடுபடும். அதை செய்கிறதும் நல்லது. கொடுத்த கடன்கள் வசூலாகிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சமாக பதட்டம் இருக்கிறதுனால மதியத்துக்கு மேலே வேலையில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கவனமாகவும் நேரம் தவறாமையும் அதே மாதிரி தவறுகள் இல்லாமையும் உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியம். திட்டமிட்ட செயல்பாடு கண்டிப்பாக தேவைப்படும். முடிஞ்ச அளவுக்கு வேலைகளை காலையிலேயே முன்னுரிமைப்படுத்தி பிளான் பண்ணி செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இருக்காது. மேஷரா கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பேருக்குள்ளேயும் தேவையில்லாத உணர்வுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கோபத்தெல்லாம் காட்டாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட மனசில் தோன்ற கருத்துக்களை தெளிவாக அவங்களுக்கு எடுத்து சொல்லி மகிழ்ச்சியை தக்க வச்சுக்கிறது நல்லது. உங்கள் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு துணையோட மனசையும் அமைதியாக வச்சுக்க வேண்டியது அவசியம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது. பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. உறவினர்களால் வீண் செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது. சில ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை பராமரிக்க வாய்ப்புகள் குறைவு. கால்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஓய்வு எடுக்கிறது நல்லது.
அடுத்த ராசி ரிஷப ராசிக்கு போனா, உங்களோட இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, உங்களோட ராசிக்கு பலன ரெகுலரா கேட்க ஆரம்பிங்க. உங்களுக்கு இன்னைக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைகள்ல இருந்து வெளிவர மாதிரி தெளிவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளா இருக்கும். வியாபாரத்திலயும், தொழில்லயும் மந்தநிலை இருந்தது. அது மதியத்துக்கு மேல கொஞ்சம் சரியாக வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்துல பசங்களால வீண் செலவுகள்லாம் குறையும். அதே மாதிரி பணவரவு சுமாரா இருந்தாலும், தேவைகள் இன்னைக்கு பூர்த்தி ஆகுற மாதிரி தான் இருக்கு. பெற்றோரோட ஆதரவு மனசுக்கு புது தெம்பு தரா மாதிரி இருக்கும். நம்பிக்கையும் தரும். எதிர்காலத்துக்கு உண்டான வகையில திட்டங்கள மதியத்துக்கு மேல பிளான் பண்ணுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா, நல்ல ஒரு சாதகமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு காலையிலலாம் கொஞ்சம் சகிப்புத்தன்மையோட இருங்க. எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாக்காதீங்க. சில அசௌகரியங்கள சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். சவால்களும் இருக்கும். சிறப்பான திட்டமிட வேண்டிய நாளா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. காலையிலேருந்து குழப்பம், ஏதோ ஒரு பதட்டம் உங்ககிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்கு. கவனமா உங்களோட வேலைகள செய்ய வேண்டியது அவசியம். உங்களோட திறமைகள வெளிப்படுத்தி நாள கொஞ்சம் திட்டமிட்டு வேலை செஞ்சீங்கன்னா, எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்ல. கவனமா நாள கொண்டு போறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, மனசுல உங்களுக்கு இருக்கிற கவலைகள, வருத்தங்கள, துயரங்கள தொணக்கூட பகிர்ந்துக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஆ அதே மாதிரி அவங்களுக்கு வெறுப்பேத்துற மாதிரி உங்களோட பிரச்சனைகள நை நைன்னாதீங்க. அனுசரிச்சு போங்க. சண்டைகள தவிர்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. நிதானமா நாள கொண்டு போங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. திட்டமிட்டு கவனமா பணத்த செலவு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. சூழ்நிலைகள் தான் அதுக்கு காரணம். பொறுப்புகள் காரணம். பொதுவா பொறுமையா நாள கொண்டு போங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு சளித்தொல்லை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. குளிர்ச்சியான உணவுகள பகல் நேரங்கள்ல வெளியில சுத்திட்டு குடிக்காம இருக்கிறது நல்லது. மிதுன ராசிக்காரங்க இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ராசி பலனை தினமும் கேட்க ஆரம்பிங்க. உங்களோட நாள் இன்னைக்கு வந்து வித்தியாசமாகவும் கொஞ்சம் பதட்டத்தோடவும் தான் போகும். காலையிலலாம் நல்ல ஒரு சந்தோஷமும் ஒற்றுமையும் இருந்தது. பகலுக்கு மேல அது ஏதோ தேவையில்லாத செலவுகள், வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. வீட்டில் வந்து உறவினர்களால பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும். எடுக்கிற முயற்சிகள்ல நல்ல ஒரு வெற்றி இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் கவனம் சதறாம பார்த்துக்கிறது நல்லது. இல்லைன்னா அது பிரச்சனையாகாம பார்த்துக்க வேண்டியது அவசியம். கூட்டாளிகளோட ஆலோசனைகளால தொழிலில் கொஞ்சம் முன்னேற்றத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியம் கலவையாக தான் இருக்கு. கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கும். முடிச்ச அளவுக்கு நடக்கிற எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குற மாதிரி இருக்கு. ஆனா பகலுக்கு மேல வீண் விரயம், வீண் செலவாகாம பார்த்துக்கிறது நல்லது. முக்கிய முடிவுகளை பகலுக்கு மேல எடுக்காதீங்க. பாட்டு கேட்கறது, மனசு அமைதியா வச்சுக்க டிவி பார்க்கறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு அமைதியா நாளை கொண்டு போங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு திறமையோட செய்ய வேண்டிய ஒரு நாளா இருக்கு. காலையிலேயே நீங்க நல்லா பிளான் பண்ணிட்டீங்க. அதனால எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட இன்னைக்கு வந்து மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி நாள் ஆரம்பிக்குது. ஞாயிற்றுக்கிழமை சந்தோஷம். திங்கட்கிழமையும் ஆரம்பிச்சு தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. புரிதல அப்படியே மெயின்டெயின் பண்ணிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை கொஞ்சம் வளர்ச்சி குறைவா தான் இருக்கு. கவனம். அதே மாதிரி பணத்த வந்து செலவுகள் ஆகாம, விரயமாகாம பார்த்துக்கங்க. மதியத்துக்கு மேல செலவுகள கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்கள நீங்களே பாசிட்டிவா ஆரம்பிச்ச நாள் அப்படியே தொடர்ற மாதிரி பாருங்க. மதியம் மேல சாப்பாட்டு விஷயத்துல கொஞ்சம் கவனம். உங்கள நீங்களே உற்சாகமா வச்சுக்க வேண்டியது நல்லது. அடுத்த ராசி கடகராசி நேயர்களே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ராசி பலனை தினமும் கேட்க ஆரம்பிங்க. உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு பிரச்சனையோட பதட்டத்தோட இல்லாம எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத சுகமான நாளாக தான் இருக்கு. ஏற்றமிக்க நாளாக தான் இருக்கு. உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நாள். செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் இன்னைக்கு கொஞ்சம் சிக்கனமாக செயல்பட்டு செலவுகளையும் கட்டுக்குள்ள வச்சுக்கிற நாளாக தான் இருக்கு. புதிய தொழில் தொடங்கத்துக்கான பேச்சுவார்த்தைகள், முயற்சிகள் எல்லாமே வெற்றியை பெற்று தரும். பொருளாதார நிலை சிறப்பாகவே இருக்கும். உங்களோட தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நாள் முழுக்க உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. இன்னைக்கு உங்களோட விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு செய்திகள் வர வாய்ப்புகள் அதிகம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணங்கள் இருக்கு.
பண பயணம் செய்றதுனால பணிகள முன்கூட்டியே திட்டமிட்டு செய்றது நல்லதா இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. முன்னேற்றம் தர வகையில இன்னைக்கு நாள் உங்களுக்கு சாதகமாவே இருக்கு. வேலைகள எல்லாமே பெர்ஃபெக்ட்டா தவறுகள் இல்லாம கவனமா திட்டமிட்டு செய்றது மனசுக்கு திருப்தி தரா மாதிரி இருக்கும். பேரும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட இன்னைக்கு அன்பான முறையில நடந்துக்கிற மாதிரி இருக்கு. 2 பேரும் ஒருவருக்கொருவர் நல்ல ஒரு புரிதலோடும், நல்ல ஒரு அன்ப காட்டியும் நாள கொண்டு போக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சந்தோஷமான தருணங்கள் நிறையவே இருக்கு. நேரம் அதிகமாவே ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நாளா தான் இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு இருக்கும். ஆனாலும், ஆ சிறந்த வேலைக்கான ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, ஊக்கத்தொகை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அது ரெட்டிப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. சேமிப்பு கண்டிப்பா முடியும். அதிக அளவுல சேமிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எல்லாத்தையும் லேசா எடுத்துட்டு போங்க. எதையும் பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சிறப்பான ஆரோக்கியம் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கும். அடுத்த ராசி சிம்ம ராசிக்காரங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி உங்களோட பலனை கேட்கறதுக்கு இது உங்களுக்கு உதவியா இருக்கும். உங்களுக்கு குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. நண்பர்களோட வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும். அது கூட பிறந்தவங்களோட உதவிகள் கிடைக்கிற மாதிரி இருக்கு. வியாபாரத்திலயும் சரி, வேலையிலயும் சரி, கொஞ்சம் முன்னேற்றம் தெரியக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. கொஞ்சம் பாதி நாளுக்கு மேல உங்களுக்கு சாதகமாவே இருக்கும். எந்த பாதிப்பும் இருக்காது. ஆன்மீக ஈடுபாடு மனசுக்கு கொஞ்சம் அமைதிய தரும். சில நாள பொறுத்தளவுக்கு கொஞ்சம் எல்லா விஷயத்திலயும் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. வார்த்தைகள்ல கவனம், குடும்ப உறவுகளுக்குள்ள கொஞ்சம் கவனம். எல்லாத்தையும் சூழ்நிலைக்கு ஏற்ப ஈஸியா எடுத்துக்கிட்டு நாள கேஷுவலா கொண்டு போங்க. தொழில பொறுத்தளவுக்கு அ வேலைய பொத் வேலைய பத்தின வளர்ச்சிய பத்தின கவலை காலையில இருந்தது. தவறு நேராத வகையில உங்களோட வேலைகள கவனத்தோட செஞ்சீங்கன்னா, எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. மாலையில உங்க வேலைகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. பாராட்டு, அ பேரும் சரி, எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு நாள்ல சாதகமா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, மனசுல வலுவான உணர்வுகள் 2 பேருக்குள்ளயும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. தனக்கூட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை நேரம் சரியில்ல. ஸோ, சில பிரச்சனைகள் இருந்தது. அத திங்கட்கிழமை சரி பண்ண வேண்டியது உங்க கையில இருக்கு. ஜாலியா நாள கொண்டு போங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமா தான் இருக்கு. கொஞ்சம் செலவுகள சமாளிக்க கஷ்டமா இருக்கும். பணவரவு அ மத்தியத்துக்கு மேல நல்லாவே இருக்கு. கொஞ்சம் விரயமாகாம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கு. தலைவலியோட காலையில நாள் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அ நாள தெளிவா சிந்திச்சு பொறுமையா கொண்டு போறது நல்லது. அடுத்த ராசி கன்னி ராசிக்காரங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ராசி பலன் ரெகுலரா கேட்கறதுக்கு உதவியா இருக்கும். உங்களோட உடல்நிலையில சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கு. 2, 3 நாளா மனசே உங்க கையில கிடையாது. எதையோ இழந்தா மாதிரி ஒரு உணர்வு இருந்துகிட்டு தான் இருக்கு. குடும்பத்துல தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கு. வீண் செலவுகளும் ச இருக்கிற சேமிப்பை குறைக்கிற மாதிரி இருந்துச்சு. ம். எந்த ஒரு விஷயத்திலும் இன்னைக்கு நிதானமா நாள கொண்டு போக வேண்டியது அவசியம். மதியத்துக்கு மேல கொஞ்சம் பிரஷர் குறையும். இருந்தாலும் நாள் உங்களுக்கு அப்படியே தான் போக வாய்ப்புகள் இருக்கு. சின்ன சின்ன தடைகள், தாமதங்கள் காலையிலயும் அதிகமா இருக்கு. மதியத்துக்கு மேல கொஞ்சம் குறையும். அ உங்களோட அ செயல்கள்ல சவால்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. அதையெல்லாம் தாண்டி வர வேண்டிய ஒரு நாளா இருக்கு. அடுத்தவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமா பார்த்து பேசுனீங்கன்னா, எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இருக்காது. தொழில பொறுத்தளவுக்கு சின்னதா தடைகள் இருக்கு. செய்ற வேலைகள்ல பிரச்சனைகள் இருக்கு. பணி சுமை அதிகமா தான் இருக்கும். உங்களோட கடின உழைப்பு இன்னைக்கு அவசியம். யாரையும் எதிர்பார்க்காதீங்க. அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்காம உங்களோட வேலைகள கவனம் செலுத்தி திட்டமிட்டு பெர்ஃபெக்ட்டா செஞ்சீங்கன்னா, நாள் உங்களுக்கு சாதகமா போகும். கன்னி கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கிட்ட உங்ககிட்ட இருக்கிற பாதுகாப்பு இல்லாத உணர்வ காட்டி, தேவையில்லாத கோவத்தையும், தேவையில்லாத எரிச்சலையும் காட்டுற மாதிரி இருக்கு. அது துணையோட அதிருப்திக்கு ஆளாகுற மாதிரி இருக்கு. நாள் உங்களுக்கு சுமூகமா போக சிந்திச்சு செயல்படுங்க. பொறுமையா நாள தொணக்கூட கொண்டு போறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமா இருக்கு. கட்டுக்குள்ள இல்லாத மாதிரி இருக்கு. கையில எம்ப்டி பாக்கெட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட கடமைகள நிறைவேத்த கடன் வாங்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. தேவையில்லாத பணம் விரயம் பண்ணாத.
பணத்த வந்து கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்தில பொறுத்தளவுக்கு மன அழுத்தம் இருக்கு. தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது நல்லது. அடுத்த ராசி துலாம் ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாள் முழுக்க உங்களோட நாளை எப்படி கொண்டு போகிறதுன்னு சொல்கிறேன். காலையிலேருந்து நல்லாவே ஆரம்பித்த ஒரு நாள் தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத எதிர்பாராத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கிற மாதிரி இருக்கும். மதியத்துக்கு மேலே ரொம்பவே கவனம். தேவையில்லாத மன கஷ்டமும் குழப்பமும் சில செய்கிற காரியங்களில் தடை தாமதங்கள் இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறது தாமதமாகிற மாதிரி இருக்குது. அடுத்தவங்க பிரச்சனையில் தலையிடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. சுப காரியங்களை பற்றி உங்களோட முயற்சிகள் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்காம எந்த ஒரு சுயமாக உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நாளை கொண்டு போகலாம். நல்ல முடிவுகளை எடுக்கிறதுக்கு சமமான மனநிலை கிடையாது. உங்களோட வாழ்க்கையில் கொஞ்சம் பதட்டமும் கலவையும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள் வேலைகளை தன்னிச்சையாக நீங்களே கண்ணும் கருத்துமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்போ தான் நல்ல பலனை எதிர்பார்க்க முடியும். மேலதிகாரிகள் கிட்ட இருந்து நல்ல பேர்லாம் எதிர்பார்க்க வேண்டாம். கொஞ்சம் கடமையை செய்யுங்க. பலனை எதிர்பார்க்காம நாளை கொண்டு போகிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தொணக்கூட நல்லுறவை பராமரிக்க முயற்சி செய்யுங்க. உங்ககிட்ட இருக்கிற பதட்டத்தையும் குழப்பத்தையும் தொணக்கிட்ட காட்டாமல் இருக்கிறதும் அவங்கக்கிட்ட கொஞ்சம் இனிமையான வகையில் நடந்துக்கிட்டிங்கன்னா 2 பேருக்குள்ளேயும் கொஞ்சம் புரிதல் அதிகமாக வாய்ப்புகள் இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருந்தது. ஆனால் செலவுகள் பார்த்திங்கன்னா மாலைக்கு மேலே கையில் கேஷ் இல்லாமல் போக வாய்ப்புகள் இருக்குது. சேமிப்பு உயரத்துக்கு கஷ்டம். முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை அதிக அளவில் கண்காணிக்க வேண்டியது அவசியம். பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துட்டிங்கன்னா நாள் கொஞ்சம் அமைதியாக போகும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற மன அழுத்தமும் பதட்டம் தான் ஆரோக்கியத்தை பாதிக்கிற மாதிரி இருக்குது. ஓய்வு எடுக்கிறது நல்லது. மனசை அமைதியாக வச்சுக்கிறது நல்லது. அடுத்த ராசிக்காரங்க விருச்சிக ராசிக்காரங்க இன்னைக்கு உங்களுக்கு நாள் சந்தோஷமாக இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ராசி பலன் கேளுங்க. உங்களுக்கு வீட்டில் காலையிலே ஆனந்தமான செய்திகள் வந்து சேர வாய்ப்புகள் இருக்குது. சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும். பசங்க அன்போடு நடந்துக்குவாங்க. முன்னேற்றமான நிலை இன்னைக்கு உங்களுக்கு கண்ணு முன்னாடி தெரியும். சின்ன முயற்சிகளிலே பெரிய விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நம்பிக்கை மற்றும் நேர்மறை எண்ணங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி நிறையவே இருக்கும். அது பல விஷயத்தில் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட ஆதரவும் ஒத்துழைப்பும் மகிழ்ச்சியை தர மாதிரி இருக்குது. புதிய நபரோட அறிமுகம் உங்களுக்கு இன்றைக்கி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது மூலிமா பல அனுகூலமான பலன்களும் பல சாதகமான விஷயங்களும் உங்களுக்கு நேர வாய்ப்புகள் உண்டு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சின்னதாக இன்றைக்கி முக்கியமான சந்திப்புகளை பங்கு பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். சந்திப்பு நடக்கும்போது கூட வேலை செய்கிறவங்களும் அதே மாதிரி உங்களோட நெருங்கியவர்களும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆச்சரியப்படுற மாதிரி சில விஷயங்களை செய்கிற மாதிரி நீங்கள் இருக்கீங்க. உங்களோட திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அது உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான பாதையை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும். நாள் கணவன் மனைவிக்குள்ள மகிழ்ச்சியாகவே இனிமையாகவே நல்ல ஒரு புரிதலோட போகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க தயாராக இருங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கையில் இல்லைனாலும் ஏதாவது ஒரு வகையில் பணம் வரதான் வாய்ப்பு இருக்குது. சேமிக்கலைனாலும் பரவாயில்ல. செலவுகளை கொஞ்சம் கண்காணித்து நாளை கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இருக்காது. வரவுகள் நல்லா தான் இருக்கும். செலவுகளும் இருக்கத்தான் செய்து மகிழ்ச்சியாகவே நாளை கொண்டு போகலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. திடமான ஆரோக்கியத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. அடுத்த ராசி தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட பொருளாதார நிலை இன்னைக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். தேவையில்லாத மனஸ்தாபங்கள் குடும்பத்தில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஏன் வந்ததுன்னு இருந்தது. தேவையில்லாத மனஸ்தாபங்கள்லாம் குறையறதுக்கும் மதியத்துக்கு மேலே நல்ல ஒரு சந்தோஷமான மனநிலை காண்றதுக்கும் உதவியாக இருக்கும். பணப்பிரச்சனைகள் ஓரளவுக்கு மதியம் குறையிற மாதிரி இருக்குது. தொழில் விஷயமா அரசு வழியில் உதவிகள் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொடுக்கல் வாங்கல மட்டும் காலையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. காலையிலேருந்து தேவையில்லாத குழப்பங்கள் கவலைகளோடு தான் நாள் ஆரம்பிச்சிங்க. அதெல்லாம் மாலையில் மறையும். நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்கிட்டு நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க.
நாளை கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா சாதகமான நாளாக போகும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு காலையில் கடுமையாக தான் இருந்தது. வேலை அதிகமாக இருக்குது, ப்ரெஷர் அதிகமாக இருந்தது, தவறுகள் செஞ்சுருவோமோன்னு பயம் ஏறக்குறைய இருந்தது. ஆனால் உங்களோட கரெக்டான திட்டமிடல், நேரத்துக்கு செய்கிற பாணி, உங்களோட புது யுக்திகளை பயன்படுத்தி நேரத்துக்கு முடிக்கிறதுக்கும் நல்ல ஒரு பேரும் பாராட்டும் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா காலையிலலாம் பிரச்சனை, வாயில் பேச்சுவார்த்தை இல்லாமல் தான் நாள் ஆரம்பிக்குது. அது மதியத்துக்கு மேலே சந்தோஷமாக மாறும். எதிர்பாராத உங்களுக்கு ஏற்படுற மனமாற்றங்கள் தனக்கூட சந்தோஷத்தையும் நிறைவையும் ஏற்படுத்தி கொடுக்கும். புரிதல் அதிகமாகவும் நாளை பயன்படுத்திக்கங்க, மகிழ்ச்சியாகவே கொண்டு போகலாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை கொஞ்சம் கலவையாக தான் இருந்தது. காலையிலலாம் பத்தலை, மாலையில் இருக்குது. அது அதே மாதிரி காலையில் கொஞ்சம் பண பிரச்சனைகளோ பண இழப்போ சந்திக்க வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக பார்த்துக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கவனம், ஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அடுத்த ராசி மகர ராசிக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத மருத்துவ செலவுகள், குடும்ப பொறுப்புகள் நிறையவே இருக்குது. உங்களோட சுபகாரிய முயற்சிகளையும் சரி, செய்யக்கூடிய வேலைகளையும் சரி, சில தடைகள் தாமதங்கள் ஏற்பட தான் முடியும். அதே மாதிரி செலவுகளை சமாளிக்க ரொம்பவே சிக்கனமாக செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வியாபாரத்தில் சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா நல்ல பலனை அடைகிற மாதிரி இருக்கும். நண்பர்களோட அன்பும் ஆதரவும் இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது. உங்களோட எண்ணங்களை சரியான வார்த்தையில் வடிவில் சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது. இல்லைன்னா புரிதல் தப்பாக போகும். தேவையில்லாத பிரச்சனைகள் ஆகிற மாதிரி இருக்குது. பொறுமையாக நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம். மனசில் தோன்றத தேவையில்லாத கவலைகளை நீக்கிட்டு மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது. உங்களோட வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. வார்த்தைகளில் கவனம். எல்லாரையும் அனுசரித்து பக்குவமாக நாளை கொண்டு போனீங்கன்னா பெரிய பாதிப்புகள் இருக்காது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் நிறைய குழப்பங்கள் இருக்குது. வெறுப்புணர்வு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. 2 பேருக்குள்ளேயும் சந்தோஷம் இல்லாத மனநிலைமை காணப்படுது. 2 பேருக்குள்ளேயும் புரிதல் குறைஞ்சி தேவையில்லாத வாக்குவாதங்கள், விவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு வரவு இருந்தது. ஆனால் எங்கே போச்சு, என்ன ஆச்சுன்னே தெரியல. தேவையில்லாத எதிர்பாராத மருத்துவ செலவுகள், அதே மாதிரி குடும்ப பொறுப்பால் ஏற்படக்கூடிய செலவுகளை சமாளிக்கிறது ரொம்பவே உங்களுக்கு திணறல் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது. குழப்பங்கள், மனசில் பதட்டம் இருக்க மாதிரி இருக்குது. ஓய்வு எடுக்கிறது நல்லது. மனசை அமைதியாக வச்சுக்கிறது நல்லது. அடுத்த ராசி கும்பராசி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு வியாபாரம் ஓரளவுக்கு சிறப்பாக தான் ஆரம்பிக்குது. மதியத்துக்கு மேலே பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. காலையிலேயே சேமித்து வச்சுக்கிறது நல்லது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள் திருப்பியும் பணப்பிரச்சனையால் மதியத்துக்கு மேலே ஆரம்பிக்க வாய்ப்புகள் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காது. அதே மாதிரி சுப காரியங்கள்ல காலையிலேயே முடிஞ்சிச்சுன்னா பிரச்சனை இல்லை. மதியத்துக்கு மேலே தடையை தாமதங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். வெளிவட்டார நட்பும் நண்பர்களும் உங்களுக்கு உதவியாக இருக்கிறது மனசுக்கு ஆறுதலாக இருக்கிற மாதிரி இருக்குது. நாளை கொஞ்சம் மந்தமாக தான் இருப்பீங்க. உங்களோட பல வேலைவாய்ப்புகளை இழக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கவனமாக எந்த வாய்ப்பையும் தவற விடாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. திட்டமிட்டு நாளை பிளான் பண்ணி கொண்டு போங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை நேரத்துக்கு முடிக்கிறது கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு புத்திசாலித்தனத்தை காலையிலேருந்தே பயன்படுத்தி காலையிலே பிளான் பண்ணிட்டீங்கன்னா மாலைக்குள்ளே உங்களோட வேலைகளை பிரச்சனை இல்லாமல் முடிக்க முடியும். தேவையில்லாத சிக்கலில் மாட்டாமல் இருக்கிறது நல்லது. தவறுகள் ஏற்படாமல் வேலையை செய்கிறது ரொம்பவே நல்லதாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கூட ஜாலியாக காலையிலேருந்து மகிழ்ச்சியாக தான் இருந்தது. அதே மாதிரி மாலையில் வரும்போது உங்களுக்கு ஏற்படுற சில பிரச்சனைகள் காரணமாக தொணக்கிட்ட உங்களோட மன மாறுதல்கள் காரணமாக தொணக்கிட்ட வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சில விஷயங்கள் உங்களுக்கு 2 பேருக்குள்ளேயும் புரிதலை குறைக்கிற மாதிரி இருக்குது. கவனம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்குது. காலையிலே இருந்த பணத்தை எல்லாத்தையும் செலவு பண்ணிவிட்டு மாலையில் பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம். திருப்தி இல்லாத ஒரு நாளாக தான் இன்றைக்கி பண விஷயத்தில் இருக்குது.
ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சாப்பாட்டுல ரொம்பவே கவனம். அஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நேரத்துக்கு சாப்பிடுங்க. ஆரோக்கியமான உணவ சாப்பிடுறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மீன ராசி. இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, ராசி பலன கேளுங்க. உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கிற மாதிரி இருக்கும். அ உங்களோட இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு, பொறுப்புகள் எல்லாமே கொஞ்சம் விலகி, சந்தோஷமா, திருப்தியா கொண்டு போற நாளா தான் இருக்கு. உறவினர்கள் வழியில எதிர்பார்த்த உதவிகள் ஏமாற்றத்தை ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. பசங்களோட இருந்த மனசங்கடங்கள் மாலையில குறையறதுக்கும், வேலையில பார்த்தீங்கன்னா, கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு ஓரளவுக்கு பணி சுமைய குறைக்கிறதுக்கும் உதவியா இருக்கும். வியாபாரத்தில பெரிய மனிதர்களோட சந்திப்பு மாலையில நடக்கும். அது மூலியமா நல்ல ஒரு அனுகூலமான பலன்களும், வியாபாரத்திலயும், வேலையிலயும் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. காலையிலலாம் மனசுல பதட்டத்தோட எல்லா விஷயத்திலயும் தடைகள் இருந்த மாதிரி, வெறுத்து போன மாதிரி தான் இருந்தீங்க. உங்களுக்கு பொறுத்தளவுக்கு வெற்றி பெறதுக்கு சிறப்பா திட்டமிட்டு செய்றது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் உணர்ச்சி வசப்படாம கேஷுவலா நாள கொண்டு போனீங்கன்னா சாதகமா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா வெளிநாடு செல்ற வாய்ப்பு ஒரு சிலருக்கு இன்னைக்கு மாலைக்கு மதியத்துக்கு மேல அமையும். அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. ஆ கிடைக்கிற வாய்ப்ப தவற விடாம பயன்படுத்திக்கங்க. அது ரொம்பவே முக்கியமா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்களோட வாழ்க்கை துணை கூட அக்கறையும், ஆர்வமோட நடந்துக்கிறது நல்லது. மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்கு. மாலையில ஒண்ணா வெளியில போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அது 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கும். எந்த பாதிப்பும் இருக்காது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு இருக்கும். ஆனாலும் காலையில இருந்த பதட்டம்லாம் மாலையில கிடையாது. சந்தோஷமா நாள கொண்டு போற மாரி தான் இருக்கு. அதே மாதிரி உங்களோட மாலையில பொறுத்தளவுக்கு விரைவா சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. நல்ல ஒரு திருப்தியும், நல்ல ஒரு அதிகமான சேமிப்பும் செய்யக்கூடிய நாளா உங்களுக்கு இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு காலையில இருந்த பதட்டம், குழப்பம் மாலையில இல்ல. தெளிவா இருப்பீங்க. திடமான ஆரோக்கியம், எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத நாளா தான் உங்களுக்கு அமையும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி சில புதிய முயற்சிகள பண்ணிக்கிட்டு இருக்கோம். நெறைய வீடியோஸ் போடலான்னு இருக்கு. ஷார்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பாருங்க. அதே சில விஷயங்கள்ல வந்து ஆ புதுசா என்ன ஒரு இந்த குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சிய பொறுத்தளவுக்கு தனிப்பட்ட பலன்கள விடைய சுயஜாத பலன் தான் எனக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். அதனால தான் நான் வந்து பொது பலன்கள் போடாம, தனிப்பட்ட பலன்கள் தான் போட்டுட்டு இருக்கேன். இது உங்களுக்கு ரொம்பவும் உதவியா இருக்கும். உங்களோட ஜாதகத்துக்கு எப்படி இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு, நீங்க உங்க வாழ்க்கைய திட்டமிடுறதுக்கு உதவியா இருக்கும். சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கரெக்ட்டா ஆல் டைப் ஆஃப் வீடியோ செலக்ட் பண்ணீங்கன்னா, எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாம பாருங்க. நெறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதுவும் அவங்களுக்கு உதவியா இருக்கும். உங்களுக்கும் நன்றி. அவங்களுக்கும் நன்றி. வணக்கம்.